இன்னைக்கு நம்ம பயணத்தோட 2வது நாளு. என்னோட இணைந்திருக்கும் என்னுடைய இணையங்களுக்கு வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். காலையிலேயே ஒரு டீய போட்டுட்டு ஒர்க்குக்கு கிளம்பியாச்சு. காலைல 7:30 மணிக்கெல்லாம் ஒர்க்குக்கு கிளம்பியாச்சு. ஆர்டரும் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஞாயித்துக்கிழமைனால ஆர்டர் நல்லா இருக்கும் அப்டின்னே நம்புறேன். அடுத்தடுத்து ஆர்டர் கிடைச்சுக்கிட்டு தான் இருந்தது. கன்டினியூவா கிடைச்சது. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ரைடர்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்தது. ஆர்டர் அதிகமா இருக்கிறது. மதியானம் பார்த்தீங்கன்னா, கடுமையான வெயிலா இருந்துச்சு கேரளாவுல. இந்த வெயிலுக்குள்ளேயும் எல்லா ரைடர்ஸும் வெயிட் பண்ணி ஆர்டர் எடுக்கிறது, ஒவ்வொருத்தங்களும் உழைக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஒரு பெரிய மால்ல ஒரு ஆர்டர் கிடைச்சது. அதையும் டெலிவரி பண்ணியாச்சு. ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டரும் கிடைச்சது. டெலிவரி பண்ணியாச்சு. பண்ணிட்டு அப்படியே ரைடர்ஸும் கன்டினியூவா போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்பவே நல்லா போச்சு. ஆனா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. ஈவினிங்கும் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு சாப்பாட போட்டுட்டு கொஞ்சம் படுத்திருந்தேன். படுத்துட்டு பார்த்தோம்னா, ஆர்டர முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். 10 மணிக்கெல்லாம் லாஸ்ட் ஆர்டரோட 10 மணிக்கு நிப்பாட்டிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. 10 மணிக்கு கடைசி ஆர்டர் எடுத்தேன். இன்றைக்கி பார்த்தோம்னா 14:30 மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன். நேத்தை விட கொஞ்சம் கம்மியா தான் வேலை பார்த்துருக்கேன். இருந்தாலுமே இவ்வளோ நேரம் வேலை பார்த்தது நல்லா தான் இருந்தது. ஆர்டரும் சூப்பரா இருந்தது. ஸோ நம்ம 30 நாள் சேலஞ்சில எப்படியாவது நம்ம டார்கெட்ட பிடிக்கணும். இன்றைக்கி பார்த்தோம்னா ரூ. 1981 கிடச்சிருக்கு. ரூ. 2000 கொஞ்சம் கம்மியா கிடைச்சிருக்கு. ஆர்டர் 36 தான் எடுத்திருக்கேன். சனிக்கிழமை 41 ஆர்டர் எடுத்திருந்தேன். அதாவது நேத்து. ஃபுட்டுக்கு ரூ. 200, பெட்ரோலுக்கு ரூ. 300 போக ரூ. 1481 ஆகுது. நேத்து 1500 சேர்த்தோம்னா